ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 10 லட்ச ரூபா வந்து பணத்தோட நிக்கிறோம். நீங்க கேட்ட திறக்க மாட்டேன்றீங்க. பணத்தை கொடுக்குங்க, நான் கேட்கிறேன். கடன் வாங்கிட்டு வந்து பணத்தை கேஷ் கட்டணும். நாங்க சொல்லியா? நீங்க தானே சார் பவுன்ஸ் கொடுத்தீங்க. கடன் வாங்கிட்டு வந்து 50 லட்சம் கட்டறோம். நீங்க தானே இவ்வளவு ஆடியன்ஸ் வெளிய நிக்கறாங்க. நீங்க தானே பவுன்ஸ் கொடுத்தீங்க. எனக்கு இதுக்கு சம்பந்தம் உள்ள சொன்ன ஆளு நீங்க. சம்பந்தம் இல்ல, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, போனது கிளம்பிட்டீங்க. இப்ப நீங்க பேசக்கூடாது சார். நோ நோ நோ, நான் ஏத்துக்கிறதில்ல. கேட்டரிங் நாங்க தான் சார் பதில் சொல்றோம். ஆடியன்ஸ் நாங்க தான் பதில் சொல்றோம். சேலம் அழகாபுரம் டிஎன்சி ராக்ஸ் திரையரங்கு நிர்வாகம் மாநகராட்சிக்கு 1,80,00,000 ரூபாய் வரி பாக்கி வைத்திருந்ததால் திரையரங்கை மூடி சீல் வைக்க அதிகாரிகள் வருகை தந்தனர். உடனடியாக 50 லட்சம் ரூபாயை கட்டிய திரையரங்கு நிர்வாகம் நிலத்தின் உரிமையாளரிடம் மீத தொகையை பெற்றுக் கொள்ளுமாறு கூறியதை அடுத்து ரசீதை வழங்கிவிட்டு அதிகாரிகள் திரும்பிச் சென்றனர். சார், எதுக்காக இந்த நடவடிக்கை? என்ன எவ்வளவு இவங்க பெண்டிங் வச்சிருக்காங்க சார்? இந்த தேதி வரைக்கும் 1,80,00,000 ரூபாய் பேலன்ஸ் இருக்கு சார். அரியர் மட்டும் 1,10,00,000 ரூபாய் இருக்கு. அவங்க கிட்ட கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க? நான் வந்து ஜாயின் பண்ண நாள்ல இருந்து ஒவ்வொரு மாசமும் வந்து கேட்கிறேன். அவங்க ரெஸ்பான்ஸா பதில் சொல்லல. இன்னைக்கு ஏற்கனவே செக் கொடுத்துருந்தாங்க. போன மாசம் 27 செக் கொடுத்தாங்க 50 லட்சம் ரூபாய்க்கு. 50 லட்சம் செக் கொடுத்த உடனே நாங்கள் சரி 17ஆம் தேதி, இந்த மாதம் 17ஆம் தேதி டேட்டு தான் போட்டு கொடுத்துருந்தாரு. சரி பரவாயில்ல, நான் வாங்கிக்கிட்டோம். 17ஆம் தேதி செக் போட்ட செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு. அதனால தான் நாங்கள் வந்தோம். கேட்டீங்களா? செக் அது போடுறதுக்கு முன்னால கேட்டோம். போட்டதுக்கு இல்லை நீங்க போடுங்க, செக் போடுங்க அப்படின்ட்டாரு. இன்னொன்று சார், இப்போ என்ன மாதிரியான சூழல் இருக்கு மாநகராட்சியில்? சார், மாநகராட்சியில் என்ன மாதிரியான சூழல் இருக்கு? இப்போ மாநகராட்சியில் நிறைய பேருக்கு ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு பணம் கொடுக்க முடியல சார். இறந்து போனவங்களுக்கு பணம் கொடுக்க முடியல. அது மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு சார். ஆமாம், இந்த மாதிரி நிறைய இடத்துல சம்பளம் கொடுக்கறது கூட பெரிய கஷ்டமா தான் இருக்கு சார். அதுக்காக தான் இந்த நடவடிக்கை. ஆமாம், இப்போ அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களா சார்? ஆமாம் சார், இப்போ 50 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. 30 கட்டியிருக்காங்க, 20 ஆர்டிசஸ் பண்ணுறேன்னு இருக்காங்க. பண்ண பிறகு நான் இது பண்ணிக்கிறேன் சார். ஓகே, இதே மாதிரி அதே நடவடிக்கை மாநகராட்சி தொடருமா சார்? கண்டிப்பாக தொடரும் சார். வேற ஏதாவது நிலுவை இருக்கா சார்? நிறைய இருக்கு சார். நான் இப்போ சொல்றேன் சார். 2-3 வருஷமா பாத்தீங்கன்னா மழை வந்து இடுப்பு அளவுக்கு வண்டி, அத்தனை வண்டிங்க வந்து சீசாய் நிக்குது. அவ்வளவு முறை வந்து பெட்டிஷன் கொடுத்தோம், போட்டோ அனுப்பணும். எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல. இந்த டேக்ஸ் கட்டாம இருந்தா மட்டும் அந்த வேலையை செய்வாங்கிறதுனால நாங்க ஒரு மாசம் வந்து டேக்ஸ் கட்ட மாட்டோம் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் எனக்கு டிச்சி எல்லாம் எப்போ சரி பண்ணி கொடுக்குறீங்களோ, இந்த தண்ணி பிரச்சனை என்னைக்கு சால்வ் பண்றீங்களோ அன்னைக்கு நாங்கள் டேக்ஸ் கட்டுறோங்கிறதுனால நாங்கள் நிறுத்தி வச்சிருந்தோம். இதுதான் ரீசன். இன்னைக்கு வந்து 50 லட்சம் இப்போ தியேட்டர் உள்ள ஆடியன்ஸ் விட முடியாதனால 50 லட்சம் வந்து நாங்கள் பணம் கட்டிட்டோம். நாங்கள் பல முறை வந்து நிறைய பேர் வண்டியில் வந்து கீழே விழுந்தது, அவ்வளோ பிரச்சனை, கால் உடந்தது. அவ்வளோ தூரம் வந்து கூட்டு போய் நேர்லயே காட்டணும். இந்த இடத்துல பாருங்க, ஒரு ஆள் உயரத்துக்கு வந்து புலி இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க அப்படின்ட்டு வந்து பார்த்துட்டு சரி பண்றாங்களே தவிர இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்டெப்பா இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 50-60 வண்டி சீஸா இருக்கு. 2 வீலர் எல்லாமே, காரு, வீட்டுக்குள்ள தண்ணி வருது. இவ்வளவு தூரம் வந்து 2-3 வருஷமா நாங்களும் ஓராடி பார்த்துட்டு இப்ப டேக்ஸ் கட்ட முடியாதுங்கிற மாதிரி நிறுத்தி இருக்கோம். இதுதான் சார் ரீசன். இப்ப வந்து 1 சில்லறை கட்டணும் சார். அதுல வந்து இன்னைக்கு 50 ரூபாய் கிளியர் பண்ணிட்டோம். ஏன்னா இப்ப தியேட்டர்ல வந்து தியேட்டருக்கு ஆடியன்ஸ் எல்லாம் புக் பண்ணிட்டாங்க. அவங்கள உள்ள ஒண்ணு அந்த இதுக்காக வந்து இப்ப 50 லட்சம் கட்டி இருக்கிறோம். இது எங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்தாங்கன்னா நாங்க நில் பண்ணிடுறோம். டேக்ஸ் கட்ட மாட்டோம்னு சொல்லல எங்களுக்கு. ஆனா இந்த தண்ணி பிரச்சனை, இந்த டிச்சி பிரச்சனை எல்லாமே சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணிட்டாங்கன்னா நாங்க அடுத்த நாளே வந்து பேமெண்ட் கட்டி கிளியர் பண்ணிடுறோம். இதுல மாற்று கருத்து கிடையாது. பார்க்கிங் வந்து உங்க பகுதியில தான் பார்க்கிங்ல சார், ரோட்ல சொல்றேன். ரோட்ல வந்து வண்டி ஓட்ட முடியாது, வீட்டுல இருந்து வெளியே வர முடியாது. நீங்க வேணா மழை வர அன்னைக்கு எல்லாத்துக்குமே நான் கூப்பிடுறேன், நீங்க வாங்க சார். சார் அதெல்லாம் சரி பண்ணாதானே சார். இப்ப இவ்வளவு பெரிய டாக்ஸ் கட்டுறோம் இல்லீங்களா, இதெல்லாம் எங்களுக்கு பப்ளிக் சரி பண்ணல. இப்ப இவ்வளவு ஆடியன்ஸ் கேட்கறாங்கல்ல, தண்ணி உள்ள வருது இல்ல, எல்லாத்துக்கும் பதில் சொல்லல சார். நாங்களே வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணி டூர் வரணும், எல்லாம் பண்ணோம். ஆனா இவங்க கார்பரேஷன் சைடு எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேன்றாங்க. நாங்க டாக்ஸ் கட்டுறதுக்கு ரெடியா இருக்கோம். எங்களுக்கு தயவு செஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணி கொடுங்க. இப்ப கட்டிட்டோம் சார். இப்ப ஆப்ஷன் இல்ல, கேட் பூட்டிட்டாங்க. இப்ப ஆடியன்ஸ் பதில் சொல்லி ஆகணும், அதனால இப்ப பாதி கட்டிட்டோம். இதெல்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நாங்க நில் பண்ணிடுறோம் சார். கட்டிடுறோம், டாக்ஸ் கட்டிடுறோம். அவர் 2 நாள் கழிச்சு போட சொன்னாரு, இவங்க உடனே போட்டாங்க சார். 17ஆம் போட்டு பணம் வரதுக்கு ஒரு 2 நாள் இருக்கு சார். ஒரு 2 நாள் கழிச்சு போடுங்க உடனே இல்ல, அந்த டேட்ல தான் போடுவோன்ட்டு செக் போட்டாங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து
பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.